முக்கிய செய்தி: முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தள்ளி வைக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனு விசாரணைக்கு வந்திருக்கிறது. சென்னை மாநகர இயக்குநர் கழக முன்னாள் மேலாண் இயக்குநர் கணேசன் தாக்கல் செய்த அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள் என்ன? வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதற்கு பணம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார், சென்னை மாநகர போக்குவரத்து முன்னாள் மேலாண் இயக்குநர் கே கணேசன் உள்ளிட்டோர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கும் பதிவு செய்தது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த வழக்கின் விசாரணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குரிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கிறது. அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கின் விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கை தள்ளி வைக்க கோரி சென்னை மாநகர போக்குவரத்து கழக முன்னாள் மேலாண் இயக்குநர் கே கணேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மூல வழக்கின் விசாரணையும் அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையும் ஒரே நேரத்தில் நடைபெற முடியாது எனவும் அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு கணேசனின் மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.